Hi friends, welcome to my channel. Shubhish just my way. நான் இந்த வீடியோவில் KFC ஸ்டைலில் சிக்கன் செஞ்சுருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே டேஸ்ட்லேயும் கிடச்சிருந்துச்சி. நான் சொல்கிற அதே இன்க்ரீடியன்ட்ஸு அதே அளவில் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி வரும். நான் அதுக்காக ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெக் பீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மேலே கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க. எனக்கு கடையிலே அவங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க, அதனால் நான் உங்களுக்கு செய்யலை இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கனை பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணணுன்னா நம்ம ஒரு 6 hours இல்லைனா ஒரு 8 hours நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், சில மசாலா பொருளெல்லாம் போட்டு அதில் கலந்து ஊற வைக்கணும். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் இல்லைனா ஒரு 3/4 கப் நான் மோர் எடுத்துக்கிறேன். மோர் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மோரை ரொம்ப திவலையாக இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வாட்டரியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நல்லா கலந்துட்டேன். இப்போ இதில் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கலாம். நீங்கள் சால்ட்டு போடும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கோங்க. நான் பின்னாடி சோயா சாஸ் போடுவேன், கோட் பண்ணும்போது சால்ட்டு போடுவேன். அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் சப்போஸ் இந்த டைம் சில்லி சாஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு ஸ்பூன் கடுகு பொடி. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கடுகு பொடியாகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடுகை வறுத்து பவுடர் பண்ணியும் சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பொடி சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இருந்தால் பவுடராக சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைனா கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கூடவே நான் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சோயா சாஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், அதனால் நீங்கள் சால்ட் போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள் இல்லைன்னா சில்லி சாஸ், பெப்பர் பொடி, கடுகு பொடி, சோயா சாஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனுமே இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம இந்த கலவை இருக்கணும். பாருங்கள், நான் எடுத்துருக்கிற இது கரெக்டாக அது ஃபுல்லாக மூழ்கடிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ தான் நல்லா அது நைட் ஃபுல்லாக ஊறும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கனை நீங்கள் மினிமம் 4 hours 6 hours வரைக்கும் இருக்கணும். ஓவர் நைட் விட்டாலையும் நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் 4 hours வைக்கணும். இதை நான் ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா நல்லா வரும். அடுத்து நான் செய்யும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நான் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறிருக்கு பாருங்கள். நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்காக இப்போ அந்த பவுடர் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு பவுலில் நான் ஒரு 1/2 கப், உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதோட அளவு சேர்த்திக்கோங்க. 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதே ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பும் கொஞ்சமாக தான் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து ஒவ்வொன்றா இதில் கோட் பண்ணிக்கலாம்.
நல்லா அந்த பவுடர் வந்து எல்லா பக்கமும் சிக்கனோட எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கோட் பண்ண சிக்கனை வந்து தண்ணிக்குள்ளே ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காகனா நம்ம இன்னொரு டைம் வந்து கோட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் அடுத்த டைம் கோட் பண்ணும்போது நல்லா அந்த பவுடர் வந்து மேலே ஒட்டும். அதுக்காகத்தான். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. செகண்ட் டைம் வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா சிக்கனையுமே வந்து கோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே போல் நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் இந்த பவுடரில் நல்லா கோட் பண்ணி 2 டைம் வந்து நம்ம கோட் பண்ணிக்கணும். கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாம் வந்து எல்லா சிக்கனையும் நான் கோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் நான் வந்து நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே சிக்கனை வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து மெதுவாக அதில் போடுறேன். இது நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், எல்லா பக்கமும் எண்ணெயில் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம சோயா சாஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால பார்க்கும்போதே ரொம்ப கிறிஸ்பியாகவும் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி வரும். பாருங்கள், நல்லாவே மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா தெரியுது. நல்லா இது வந்து பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம் வந்து நான் எடுத்துடுறேன். இதை வந்து இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இது வந்து சிக்கன் பாப்கார்ன் மாதிரி இது இருக்கும். சின்ன சின்ன சிக்கன் பீஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஆனதுமே இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா உள்ளே வெந்திருக்கும். இந்த டைம் வந்து நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நான் இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போய் இதை வாங்கி சாப்பிட்ணுன்னுலாம் இல்லை. நம்ம வீட்டிலேயே ரொம்ப குறைஞ்ச செலவில் இதை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப டைமும் நமக்கு எடுக்க போகிறதில்ல இது செய்கிறதுக்கு. டேஸ்ட் வைஸாக உண்மையாக சொல்கிறேன், 90% KFC சிக்கன் எப்படி இருந்துச்சோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.